எல்லாருக்கும் வெல்கம் பேக். நான் யுவகர்ணிகா அலைஸ் அன்பிலீவபிளிங். லாஸ்ட் 2 வீடியோஸில் இருந்து தான் என்ன உங்களுக்கு தெரியும்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் யுவகர்ணிகாவை பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வேர்ஷன் ஆஃப் யுவா ஷி வாஸ் நாட் இன் அ வெரி குட் பிளேஸ் அண்ட் அவள் மென்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் இருந்ததுனால என்னோடய ரூமும் வேறு லெவலில் இருந்திருக்கு. இப்போது இதை பார்க்கும்போது எப்படா இங்கே வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இத்தனை நாள் நான் வாழ்ந்ததே பெருசு அப்படின்னு இருந்த ஸ்டேஜில் டிஸ்ஆர்கனைஸ்டு ஸ்பேஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஸோ தட்ஸ் வை அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஐ எம் கிளியரிங் மை திங்ஸ் அவுட், ஐ எம் கிளீனிங் மை திங்ஸ் அவுட். அண்ட் பல நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ தட்ஸ் மீ ஹைப்பிங் மை செல்ஃப் அப் வித் அ பாப் சாங். கிளீனிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் தட் மை தெரபிஸ்ட் ஆஸ்க் மீ டு டூ வென் ஐ செட் நான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது. நார்மலாக எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணினாலுமே நம்ம டவுனாக இருக்கிற டைமில் பெட்டராக இருக்கும். அண்ட் எனக்கு க்ளீனிங் அண்ட் ஆர்கனைஸிங்கிறது சும்மா செஞ்சாலே எனக்கு காமாக தான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் எனக்குள்ளே இருக்கிற தாட்ஸை ஃபிசிக்கலாக லெட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற நிலமை வந்த உடனே டீக்ளட்டரிங் பிகேம் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அண்ட் இப்போது ஒரு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு அது மட்டும் ரீசன் கிடையாது. என்ன தெரிஞ்ச நிறையா பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் பாட்காஸ்ட்டில் கேட்டிருந்தா கூட யூ மைட் ஹாவ் நோன் வாட் decluttering means to me னு சொல்லி. For me, decluttering and cleaning my space is always equal to decluttering and healing my mind and body. Yeah, I know, literally clean பண்ணுறது அப்படிங்கிறது it will not heal us, but நம்ம ஹீல் ஆகிறதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வேர் நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இட் ஆல்சோ மீன்ஸ் தட் ஐ எம் ஸ்டார்டிங் டு கெட் மை லைஃப் டுகெதர்னு அர்த்தம். ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு க்ளீனிங் ஆர்கனைசிங் பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருக்கும்போது மேரி காண்டோ அப்படிங்கிற ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஷீ இஸ் த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ்டு லைக் டீக்ளட்டரிங் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ்டாக பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருந்தாங்க, கோன் மாதிரி மெத்தட்னு சொல்லி. அந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து நான் முதல்ல லேர்ன் பண்ண விஷயம் என்னென்னா, வென் இட் கம்ஸ் டு டீக்ளட்டரிங் முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா ஐட்டம்ஸையும் வெளியே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அது இருக்கிற ஸ்பேஸை க்ளீன் பண்ணிவிட்டு தென் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளாக டச் அண்ட் ஃபீல் பண்ணி எடுத்து வைக்கணும்னு அந்த டாக்குமெண்ட்ரியில் சொன்னது எனக்கு அது மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு. அந்த டச் அண்ட் ஃபீலை டாக்குமெண்ட்ரியில் பார்த்ததுல இருந்து இன்ன வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மேபி நீங்களும் டீப் டீக்ளட்டரெல்லாம் என்னைக்காவது பண்ணீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் ஒர்க்ஸ் அ லாட். அண்ட் பை த வே பெட்டு கூட இருக்கிற பில்லோஸையும் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐ டிட் இட் ஆஃப் கேமரா பிகாஸ் ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. கேமராவை ப்ளேஸ் பண்ண என்னால் முடியலை. அண்ட் ஹியர் ஐ ஆம் பேக் டு க்ளீனிங். vlog-ஐ பார்க்கும்போது தான் தெரியுது the only thing that I have lot in my room is books. ஸோ எனிவே தட் இஸ் அ பார்ட் ஆஃப் மீ. என் ரூமில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். நார்மலி ஃபர்னிச்சர்னு வரும்போது ஐ க்ளீன் இட் ட்வைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் கிளாத்தில் க்ளீன் பண்ணுவேன் அண்ட் ரெண்டாவது டைம் வந்து வெட் கிளாத்தில் க்ளீன் பண்ணுவேன். அண்ட் இப்போது ஐ ஹேட் சம் வெட் இஷ்யூஸ் லையிங் அரவுண்ட், ஸோ ஐ யூஸ்ட் தேட் பிகாஸ் டெஸ்க் எல்லாம் ஒயிட்டியாக இருக்கிறனால ஐ லிட்ரலி ஷுட் கீப் இட் க்ளீன். இல்லைன்னா லைட்டாக ஒரு டஸ்ட் வந்தால் கூட அந்த ஒயிட் இதில் அப்படியே நல்லா தெரியும். இன்னும் நிறையா க்ளீன் பண்ணலான்னு நினைக்கும் போது மை ஃபோன் வாஸ் லைக் லோ ஸ்டோரேஜ். அதனால் என் ஃபோனில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் மூவிங் தட் டு லேப்டாப் பிகேம் மை ப்ரையாரிட்டி. அண்ட் மீன் வைல்
டைமை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி ஃபோன்லேயே நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது பிகாஸ் நான் ஃபோனில் தான் வேலையே செஞ்சிட்ருக்கேன். அண்ட் that's how time went by and we also reached it the next day. It's day 2, 5 o'clock ஆச்சு ஈவினிங். And this situation, it is still same because நேற்று இதை பாஸ் பண்ணிவிட்டு I started editing a video. எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அண்ட் காலையில் ஒரு 12 o'clock மாதிரி எடிட்டிங் முடிஞ்சது. எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி முடிச்சிட்டேன். பட் I found out I made a big editing mistake. ஸோ மறுக்க அதை ரீஎடிட் பண்ணி I just uploaded, I just scheduled. இந்நேரம் அந்த வீடியோ வந்திருக்கும். ஸோ that previous video was dealt with and now we have to deal with this. And this is the situation. இன்னைக்கு we are gonna deal with this. Come on, let's go. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டாப் ஷெல்ஃபை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். And we are gonna arrange the music albums. புக்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டைம் வரும்போது நல்லா பூச்சிட்டிக் ஆயிடுவேன். ஐ வில் ஆல்வேஸ் பி ஹாப்பி பிகாஸ் புக்ஸ் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ ஆல்ரெடி செட் தட். எனிவே அந்த புக்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது இட் இஸ் லிட்ரலி லைக் அ தெரப்பி டு மீ. ஸோ வாட் ஐ நார்மலி டூஸ், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக கேட்டகரைஸ் பண்ணுவேன். முக்கால்வாசி டைம் வந்து நான் புக்ஸை ஜான்ரா வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லா ஜான்ராவும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த டைம் நான் ஆல்ரெடி படித்த புக்ஸ், நான் படிக்காத புக்ஸ், இனிமேல் படிக்க போகிற புக்ஸ், இல்லை நான் இதை படிக்கவே மாட்டேன், இது எங்காவது டொனேட் பண்ணிடணும், இல்லை எங்காவது செகண்ட் ஹேண்டில் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற புக்ஸையும் நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் ஐ கேன் டீக்ளட்டர் இட் லிட்ரலி. தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங் ஹியர். ஆஸ் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் brought back lot of my memories. காலேஜில் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டே இருந்து இதை பிடுங்கிட்டு வந்தேன் 6-7 வருஷத்துக்கு அப்புறம். we have outgrown a lot. இருந்தாலும் அந்த பர்சனோட ஒரு பார்ட் என் லைஃப்பில் இருக்குல்ல. ஈவன் தோ நாங்கள் அவுட்க்ரோ ஆகிட்டோன்னு சொல்லி கஷ்டமாக இருந்தாலும் அந்த பர்சனோட ஒரு பார்ட் என் லைஃப்பில் இருக்குங்கிறது somehow it feels comforting. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வந்திருக்கலாம். we'll always have bits and pieces of everyone who came into our life somehow. And also என்னோட ஓல்டு டைரி, oh my god, as I was skimming through lot of memories, நிறைய இடத்துல கிறுக்கி வச்சுருந்தேன், நிறைய இடத்துல அழுதப்போ வந்த போயம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருந்தேன். அதில் யூடியூபர் அப்படிங்கிறதையும் எழுதி months and years later அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சந்தோஷம். அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த lingering memories, it made me kinda emotional, so I took a break. Exactly 6 o'clock ஆச்சு. 1 hourல ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த ஷெல்ஃப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்ட் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இனி பெட் அண்ட் ரூமில் இருக்கிற அதர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டெஸ்க்கு ஆல்மோஸ்ட் க்ளீனாக தான் இருக்கும். மேலே வச்சுட்ருக்கிற அந்த பொருட்கள் மட்டும் எடுத்து வச்சா போதும். லன்ச் இன்னும் நான் எடுக்காதனால ஐம் கோனா கோ ஹாவ் அன் ஏர்லி டின்னர் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு க்ளீனிங் செஷன் இருக்கும். ஆக்சுவலி நான் இன்னொன்று சொல்லணும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா யூ நோ ஹவு சேட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் ஐ வாஸ் தேர். பட் ரியலி அது மட்டும் நான் கிடையாது. ஐ ரியலி ஹாவ் அ க்யூரியஸ், நாட்டி அண்ட் வெரி கூஃபி சைட் ஆஃப் மீ. மேபி போக போக உங்களுக்கு தெரியலாம். அண்ட் பை த வே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். இவ்வளோ சீக்கிரம் 1K நான் ரீச் பண்ணுவேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. அண்டு உங்கள் எல்லாத்துக்காக தான் இந்த டீக்ளட்டரிங் வீடியோ. பிகாஸ் சிவகர்ணிக்காக்கு அந்த சைட் மட்டும் கிடையாது, தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் சைட்ஸ்னு சொல்கிற ஒரு குட்டி எவிடன்ஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறக்கு ஒரு Q&A வீடியோ அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா எஸ் ஐ வாண்ட்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அது கூடவே உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். I'll gather them and make it as a video soon. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். vlogs வேணுமா, இல்லை டாக்கிங் வீடியோஸ் வேணுமா, இல்லை ஜேர்னல் என்ட்ரி மாதிரி வீடியோஸ் வேணுமா, இல்லை எல்லாம் கலந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்கள். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன்.
ஆப்வியஸ்லி இன்னைக்கு என்னோட ப்ரையாரிட்டி க்ளீனிங்காக மட்டும்தான் இருந்திருக்கணும். பட் தெர் வாஸ் அ ஸ்மால் ஒர்க் ஷாப் ஆன் மென்டல் ஹெல்த் அண்ட் அது அவைலபிளாக இருந்துச்சு ஃபார் சம் லிமிட்டட் டைம். ஸோ மை குட்டி பிரெயின் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். ஐ எம் நாட் அ மல்டி டாஸ்கர், ஸோ ஐ கேன் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஸோ என்னோட குட்டி பிரெயின் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். நான் என்னமோ எல்லா பிரச்சனையும் சேர்த்து நான் முன்னாடியே அழுது வச்சிட்டேன்னு நினச்சா ஒர்க் ஷாப்லேயும் நான் போய் அழுதுட்டேன். அண்ட் அதை காம் பண்ண ஒரு 15 மினிட்ஸ் ஆக அதுக்கப்புறம் கம்முன்னு இருக்காமையும் கண்டினியூ பண்ணேன். ஏண்டா தானாக போய் நீ மாட்டிக்கிட்டேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது. பட் இது என் வேலை இல்லையா? அதனால் ஒன்ஸ் நான் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் அகெயின் ஒரு 1.5 hours ஐ ஸ்டடீட். ஸோ கைண்ட் இட் பேலன்ஸ்ட் அவுட். அண்ட் தென் கேம் கிளீனிங் டாஸ்க் ஆஃப் டே 3. வேறு ஒன்றும் இல்லை, கிளீனிங் ஆர் ரெஸ்ட் ரூம் ஆர் பாத்ரூம். I know bathroom is a very controversial topic, but this is the reality. If you have a room with attached shower room, அதை க்ளீனாக வச்சுக்கிறதும் நம்ம ப்ரையாரிட்டி தானே. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷோ, லைக் திஸ் இஸ் த ரியாலிட்டின்னு சொல்லி உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சேன். சிட் தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் மறக்காமல் இஃப் யூ வாண்ட் எனி Q&A வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அலாங் வித் த கொஸ்டின்ஸ். That's how my decluttering days ended. See you soon in another video. Bye.